இதில் பேசலான்னு பார்த்தேன். இன்னொரு லைவ்ல இதில பேசலாம். பேசி முடிப்போம். நான்லாம் அந்த மாரி இந்த ரஜினிகாந்த் படம் நெறைய படங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஆ என்ன படம்? நான் மகான் அல்ல, நான் சிகப்பு மனிதன். அந்த படம்லாம் அப்புறம் வந்து இன்னும் நெறைய படங்கள் இருக்கு. அது நெறைய இருக்கு. பேர சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ராபின் ஹூட்டா மாறணும்லாம் ஐடியா பண்ணேன். அந்த மாரிலாம் பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு. சின்ன வயசுலயே. ஓரளவுக்கு விபரம் தெரியும். டீனேஜ்ல சொல்றேன். எனக்கெல்லாம் அவ்ளோ கோவம் வந்தது. இவ்ளோ தப்பு பண்றாய்ங்கே. நான் மகான் அல்லவ, நான் சிகப்பு மனிதன் நெனைக்கிறேன். அந்த படம் ரஜினிகாந்த் படத்துல. எல்லாரையும் எடுத்து தப்பு பண்ணவன்லாம் காலி பண்ணிருவாரு. அந்த மாரி ஆவணும்னு அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது. இந்த மாரிலாம் பண்ணேன். அப்படிலாம் யோசனை பண்ணேன். அதெல்லாம் பண்ண முடியாது. காரணம் சட்டங்கள வந்து நமக்கு தான் எதிரா இருக்கு. அவங்களலாம் சேஃப்டியா இருக்கு. ஏன்னா அட்வொகேட்லாம் போய் காப்பாத்திருவாய்ங்க. நம்மள வந்து என்ன பண்ணிருவாய்ங்க? காலி பண்ணிருவாய்ங்க. அந்த மாரி இருக்கு. என்ன பண்ண முடியும்? பேச தான் முடியும். இவன் பேசி, பேசி ஏமாத்துறான். பேசி, பேசி ஏமாத்துறவன பேசி, பேசி தான் புரிய வைக்க முடியும். இப்படி இப்படி பேசினா தான் அவனுடைய லைவ் போம்போது, ஹேஷ்டேக்லாம் வச்சிருக்கேன்ல. என்னுடைய லைவும் போவும். ஓ! ஒருத்தன் இப்படி பேசிட்டு இருக்கிறான். இவனே மாப்பிள்ளைன்னு ஐடி வச்சிருந்தானே! அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதையும் பார்ப்பான். இவன் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியும்ல. அதுக்காக தான் பேசுறேன். அந்த மாரி எனக்கு ஆத்திரங்கள் வருது. இப்பலாம் எனக்கு எனக்கு தனியா ஒரு ஃபேமிலி இல்ல. நான் சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. அதுக்காக அப்படி நான் தனியா யாருமே இல்லாம ஒரு இடத்துல ஏதோ யாரோ போட்டு போயிருந்தாங்கன்னா, "குரங்கு கடி வாங்க." நான் அப்படி தான் படிப்பேன். உங்க பேரு படிச்சா தப்பா இருக்கு. அதனால. வெள்ளை சட்டை, வெள்ளை டவுசர் தான். எதுக்கு வெள்ள சட்டை, வெள்ளை டவுசர் தான்? அப்படிலாம் பண்ணாவா? ஆமா. சட்டங்கள் அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. வெள்ளை சட்டை, வெள்ளை டவுசருங்க. வெள்ளை டவுசர் தான் குடுப்பாய்ங்க. அப்படிலாம் பண்ணா. நமக்கு குடுப்பாய்ங்க. அவங்கலாம் சேஃப்டியா இருக்காய்ங்க. காரணம் அட்வொகேட்டுங்க நெனச்சா என்ன வேணா பண்ணலாம். எல்லாரையும் சொல்லல. சில பேர சொல்றேன். பணத்துக்காக வந்து நான் டாக்டருங்கள வந்து அவங்க மேல தப்பு சொல்ல மாட்டேன். அவரு எந்த உயிரா இருந்தாலும் காப்பாத்திருவாங்க. முடிஞ்ச வரையும் போராடி காப்பாத்துவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க சட்டம் பார்த்துக்கிட்டு அவங்க காப்பாத்துறது. ஆனா, சட்டத்த இது பண்றவங்க வந்து நல்லவன், கெட்டவன் தெரிஞ்சே வந்து கெட்டவனே தெரிஞ்சே போய் அவன காப்பாத்த தான் எனக்கு பிடிக்கல. தண்ணி குடிச்சுக்கிறேன். இன்னும் நெறைய படங்கள் இருக்கு. அப்புறம் சத்யராஜ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. மகாராஜான்னு. போய் ஒரு ராஜான்னு ஒரு குழந்தை கூப்பிட்ட உடனே என்ன ஆகும்? அதெல்லாம் பார்த்து எனக்கு உணர்ச்சி வந்து அந்த மாரி வந்து வெறுப்பாகி போச்சு. காரணம் நான் தான் சொன்னேனே, நான் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர பொறந்த ஒரு நாள் முன்னாடி பொறந்தேன் 1955 ஜனவரி 22. அதனால தான் வந்து எனக்கு அந்த மாரிலாம் எங்க ஹிஸ்ட்ரி வாத்தியார் தாங்க சொல்லணும். நெறைய நான்லாம் இந்த இந்த பிடி பீரியட்ல அந்த மதியம் சாப்பிட்டு லஞ்ச் பீரியட்ல அந்த ஆளு நான் ஒரு உரிமையில பேசுவேன். அவரு கூட உட்கார்ந்து தான் பேசிட்டு இருப்பேன். அவரு என் மண்டைக்குள்ள பூந்து என்ன கழுவி விட்டு புட்டாரு. "நீ இந்த மாரி பொறந்தடா" அப்படியா எனக்கு 7த் ஹிஸ்ட்ரி வாத்தியார மறக்க முடியாது. அதே மாரி 10த்ல பாஸ்கர்ன்னு ஒரு வாத்தியாரு. மேத்ஸ் வாத்தியார். அவரு நெறைய பேசுவாரு. பாஸ்கர் தாஸ். அவர தான் அந்த டைம்ல வந்து வடிவேல் காமெடி வரும். செம்ம அடி அடிச்சாரு. நான் நல்ல வேளை நான்லாம் இல்லன்னு எனக்கு தெரியும் அவருக்கு. நீங்க வெறும் தாஸா, லார்டு லபக தாஸான்னு எழுதி போட்டானுங்க. அவரு பண்ற லொல்லுக்கு கிளாஸ்ல ஏதோ வேல பண்ணிட்டாரு. மேத்ஸ் வாத்தியாரு. எழுதி போட்ட உடனே ஸ்கூலெல்லாம் எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் முக்கியமான இடம் அங்க எழுதி போட்டானுங்க. புடிச்சு எவன் அவன் பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சு வெளுத்து வாங்கிட்டாரு. அவங்கலாம் என் மனசுக்குள்ள பூந்து, மூளைக்குள்ள பூந்து என்ன கழுவி விட்டாய்ங்க. இந்தியா அப்படி இப்படின்னு கையில தான் என் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்குமே. 2002 காந்தி ஜெயந்தி பொறந்த அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கையில குத்திருப்பேன். அந்த அளவுக்கு வெறி. இது போதாதைக்கு இந்தியன் படம், முதலாம் படம் இப்படிலாம் பார்த்து உணர்ச்சி வசக்க பொங்கி அப்படியே நிக்கிறேன். நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறேன். சில படங்கள பார்த்துட்டு ஜாக்கி சான் படத்த பார்த்து நெஞ்ச நிமித்திட்டு வருவோம் தெரியுமா? அந்த மாரி நான் ஒரு பைத்தியக்காரன். என்ன பண்றது? கடைசியில யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. பணம் இருந்தா அவங்கள காப்பாத்த 1000 பேர் இருக்காய்ங்க. நமக்கு நீ சொல்ற மாரி வெள்ள சட்டை, வெள்ள டவுசர் தான். குரங்கு கடின்னு தான் படிப்பேன். உங்க பேர ஃபுல்லா அப்படி படிக்க மாட்டேன். ஏமாத்துறவனுக்கு தான் காலம் பாஸ். உண்மதான். என்ன பண்றது?